ஸோ ஃபைனலாக நீங்கள் கேட்ட மாதிரி த ஆம்ஸ்ட்ராங் பிரபாகரனை கொண்டுட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரையுமே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும். அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்து அழுதுருப்போம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்து சிரிச்சிருப்போம். ஏன் ஒரு அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லி தள்ளியே விட்டுருப்போம். ஆனால் ஒரு தம்மாத்துன்னு 13 நிமிஷம் இருக்கிற ஷார்ட் ஃபிலிமே மைண்ட் டிப்ரெஷன் ஆக்கி விடுது அப்படின்னா திஸ் இஸ் த ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. தப்பா இருந்தா அடிப்போம், கரெக்டா இருந்தா போட்டு வெடிப்போம், அவ்வளவுதான். ஸோ மேபி இதை பத்தி பேசணும் வேணாமான்ற கேள்விகள் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஏன்னா நீங்களுமே சொன்னீங்க ப்ரோ ஆம்ஸ்ட்ராங் பத்தி பேசு ப்ரோ அப்படின்னு. பட் உங்களுக்கே தெரியும் இட்ஸ் அனிமே சேனல், நாட் த அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் சேனல். பட் நீங்க கேட்டதுனால போடுறேன், மேபி சப்போர்ட் கொடுத்தீங்க, இது மாதிரி அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம்க்கு சப்போர்ட் நல்லா பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா ஐ வில் புட் த வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஓகேவா? பட் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆஃப் யுவர் சப்போர்ட் பண்றதா. உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் இது நடக்கும்டா, புரியுதா? ஸோ எனிவே இந்த ஆம்ஸ்ட்ராங் எடுத்த டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே இதை பத்தி தெரியுமா தெரியல. ஸோ இதை பார்த்து நான் அவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். மேபி இந்த விஷயத்துல அவன் நினைச்சதை கரெக்டா சொல்லுவேன், இல்லனா நான் கரெக்டா சொல்ற மாதிரி அவனுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க, புரியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ எனிவே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஹைப் பட்டன் இருக்கும், அதை அப்படி கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் ஓடுகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன் பற்றி பேசி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட 2-3 மாதம் கழிச்சு குமரி வருது, கரெக்டா? ஸோ குமரியோட ட்ரீசரை பார்த்தோம், குமரி ட்ரெய்லரை பார்த்துட்டோம். குமரி ட்ரெய்லரை பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனில் அதே மாதிரி அனிமேஷனில் இது இருக்குமான்ற மாதிரி வந்து பார்த்தோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்றது ஒத்துக்கிட்டு ஆகணும், ரைட்டா? பட் ஆஃப்டர் நீ நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் ஓகே இந்த கதைக்கு இந்த அனிமேஷன் தானே கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி நம்மளே அக்செப்ட் பண்ண வச்சிடறானுங்க. ஏன்னா இந்த அனிமேஷனை எப்படி வந்து ஒயிட்டி அலோவ் பண்ணானுங்க அப்படின்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் 18+ சீன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. சத்தியமா எனக்கு தப்பிச்சானுங்களா இல்லையா, இல்ல மானிசேஷன்ல கை வச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா உள்ள ஒரு சீன் இருக்குது, சத்தியமா ஒரு சஃபீஸானா நினைக்கிற அந்த பொண்ணு பேரு, அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீனை எப்படி யூடியூப் அலோவ் பண்ணானுங்க சுத்தமா எனக்கு தெரியல. பட் அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னடா இந்த அளவுக்கு எடுத்துன்னு போறீங்க மாதிரி ஆச்சு, ஓகேவா? பட் அனிமேஷனை பொறுத்தவரையுமே இந்த அளவுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்னு போயிட்டு இந்த அளவுக்கு வந்து எனக்கு அனிமேஷன் பண்ணது பெரிய அளவு தான். ஸோ உண்மையிலே வந்து அதை ஒத்துக்கிட்டு ஆகணும். ஸோ ஏன் நம்மளே சில இடத்துல சொல்லுவோம், ஐ திங்க் ஸ்டோரி நல்லா இருக்கும் போது பின்னாடி அனிமேஷன் தேவைப்படாதரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? அந்த விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் இந்த அனிமே தான், சரி இந்த அனிமே ஷார்ட் ஃபிலிம் தான்டா. சோ இவன் தான் எக்ஸாம்பிள். ஜஸ்ட் 13 நிமிஷத்துல 3 ஸ்டோரி லைன் போகுது ஒரே வீடியோல. சோ ஒண்ணா சொல்றேன் கேட்டுக்கோங்க. அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த வரலாறு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சோ அப்படியே கேட்டீங்கன்னா உங்களுக்கும் புரியும்டா நம்ம வரலாறு பத்தி, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹிந்து மதத்தை காமிச்சானுங்க, ஸ்டில் நல்லா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. உடனே வந்து அந்த மதம் இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடாதீங்க. சோ காடுன்றது வேற, ரிலீஜியன்றது வேற. சோ அதனால காடை நம்பலாம், புரியுதா? பட் ஒவ்வொரு கல்ச்சரை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்து கல்ச்சர் இப்படி இருக்கும் போல, கிறிஸ்டின் கல்ச்சர் இப்படி இருக்கும் போல, முஸ்லீம் கல்ச்சர் இப்படி இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கல்ச்சர்ல வாழுங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சர்ல சூப்பரா இருக்கும்டா. நீ வந்து ஹிந்து கல்ச்சர்ல பொங்கல் சாப்பிடலாம், கிறிஸ்டின் கல்ச்சர்ல இது ஐ திங்க் கிறிஸ்துமஸ் ஆனா பிரியாணி சாப்பிடலாம், முஸ்லீம் கல்ச்சர்ல ஐ திங்க் வந்து ஒரு மாசம் வந்து நம்ம இதுனா நிக்கிற பேர் என்ன மேபி 30 நாள் நான் சொல்லுவாங்க போல. ஸ்டில் ஓகே ரம்ஜான்லாம் வரும்ல. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு கல்ச்சரும் சூப்பரா இருக்கும்டா. ஸோ ஒவ்வொரு கல்ச்சர் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ பேக் டு த வீடியோ வருவோம். ஸோ வீடியோ பொறுத்த வரையுமே வந்து நிறைய இடத்துல ரத்தம் தெரிக்க வச்சிருந்தானுங்க, தலைனா துண்டு துண்டா வெட்டுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி வந்து இதை சொல்லுவோம்ல வந்து விதியம் பலவீனமானவர்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னு. ஸோ அந்த அளவு தான் இருந்துச்சு. மேபி வந்து ஸ்டோரி லைனுக்கும் இதுக்கும் சில இடத்துல வந்து சம்பந்தமே இல்லாம ஏன்டா இதெல்லாம் பண்றீங்கன்ற கேள்விகள் எடுக்கும்போது தோணும். ஐ திங்க் அது எப்போ எலும்பு தோணும் அப்படின்னு பார்த்தா இந்த சீனை முடிச்சிட போதும் எலும்பு தோணுமே. மீன்ஸ் ஒன்று இந்த வீடியோ முடிக்கும் போது தான் உனக்கு தோணும். பட் வந்து ஹிந்து கல்ச்சரா நல்லா காமிச்சிருந்தானுங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இன்னும் அப்படியே மேபி வந்து அனைத்தும் சமம் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் நல்லா வந்து கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கும். ஸ்டில் ஓகே பார்த்துலாம் பார்ப்போமே பண்றாங்களா அப்படின்னு, ஓகேவா? ஸோ ஸ்டில் ரெடிவே பேக் டு தி கடன் வருவோம். ஸோ அதுக்கப்புறம் பேச போறது ஸ்டோரி லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைன் ஹிந்து மதம் அப்படி மாதிரி எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ரெண்டாவது ஸ்டோரி லைன் தான் ஒரு நல்லா இருந்த ஒரு ஸ்டோரி லைனா மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இவங்க குறிப்பிட்ட இடம் தமிழ்நாடா இல்ல வந்து முல்லை வாய்க்காலை சேர்ந்த தமிழ் தேசியம் இல்ல தமிழ் இனமா தெரியல. பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே அந்த கதையை ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். நீலகண்டன் ஆம்ஸ்ட்ராங்னு கூப்பிடுவாங்க. तुम फेक परमिट लाए हो. பேசிக்கலாக சொல்கிறேன், எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணோன்னே 10 நிமிஷம் பார்த்து 2 நிமிஷத்தில் புதையல் கிதில் என்னடா புதையல் கண்டுபிடிக்கிறதுனால அவருக்கு இது கதையாடா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் கரெக்டாக 5 நிமிஷத்தில் அப்படியே ஒரு பேர் ஒன்று சொல்லுவானுங்க. அந்த பேருக்கு முன்னாடி வந்து இந்த கதை எதிர்க்கு புதையல் தெரியாது. ஏன்னா பேசிக்காக ஒரு நிலம் காட்டுவானுங்க, அந்த நிலத்தில் இருக்க மக்கள் எல்லாம் தண்ணியில் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி காட்டுவானுங்க. ஸோ வந்து அவங்க நாடே வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுனால இவங்க வந்து மேலே போகிற மாதிரி லைக் வந்து இது எப்படி இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற காலத்தில் என்ன சண்டை போட்டுருக்கோம், இந்தி மக்கள் உள்ளே வரக்கூடாது, இந்தி திணிப்பு இந்தி மக்கள் உள்ளே வரக்கூடாது சண்டை போட மாட்டோம்,
ஹிந்தி திணிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் கரெக்டா. அண்ட் சேம் டைம்ல ஹிந்தி மக்கள் உள்ள அதிகமாக வந்தா நம்மளுக்கு வேலை இல்லை, ஸோ அதுக்கான கட்டுப்பாடு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சில செயல்களை செய்கிறோம். அது வந்து அது பொலிட்டிக்ஸ் போகும்போது அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிப்போம். இப்போ பேசிக்கலாக இது எப்படி காமிச்சானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அவங்களை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க வந்து காட்டணும் இருக்கும். இப்போ இதே தமிழ்நாடு தண்ணி பக்கத்தில் இருக்கவே மேபி நாளைக்கு ஏதோ சுனாமி வந்து நம்ம நாடே தமிழ்நாடே பாதி தண்ணி உள்ள போயிடுச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் மேலே போவோம். மேலே மீன்ஸ் கன்ஃபார்மா ஆந்திரா, மத்திய பிரதேஷ், பீகார் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போவோமா. அப்போ அவனுங்க இதே நம்மளுக்கு பண்ணுவானுங்க. ஸோ இப்போ இருக்கிறவனுங்க ஏற்கனவே தமிழை பார்த்தா காண்டவாரா இருக்கானுங்க கரெக்டா. ஸோ உங்களை உள்ள விட மாட்டோம், மேலே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு வேற. ஸோ இப்படி ஹிந்தி மக்கள் தமிழ் மக்கள் அழியிறானுங்க, தமிழ்நாடு மக்கள் அபாயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேர் ஒன்று சொன்னானுங்க, பிரபாகரனை கொண்டுட்டாங்க. பார்த்தா எனக்கு அப்போதானே இந்த கதை என்ன கதைனே எனக்கு தோணுச்சு. அப்படியே பார்த்தா அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு எல்லாம் கையில எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அம்மா எனக்கு கையில இருந்து பார்த்தா மூளை வரை கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது கன்ஃபார்ம் 80 சீன்ஸ் உள்ளே இருக்குது, ரத்தம்லாம் தெரிய விட்றானுங்க. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மனசு பாதிக்கப்படும். யாராச்சும் இருந்தீங்க அதெல்லாம் வயசு இப்படி நம்ம வீடியோ எப்படியோ 40 வயசு கலந்ததான் திங்க் வயசானாலும் பார்க்க மாட்டீங்க ஓகேவா. ஆனாலுமே இப்போ வந்து 20 வயசு பசங்களுக்கே வந்து அடடாகனா வருது. ஸோ அதனால் உங்களுக்கு மனசு வீக்காக இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ட்ரெய்லரை பார்க்காதது எவ்வளோ மேலே. போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா ஒட்டாக தான் சொன்னார் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒருத்த என் பேர் எழுதி மாட்டேங்கிட்டா இடாதீங்களா செடிலாம் போக முடியாதுனால. ஸோ அதுக்கு இந்த பேரை யூஸ் பண்ணுறப்பாங்க. சரி ஓகே அப்புறம் இந்த பேர் யூஸ் பண்ணால் அப்போ எப்படி இதோட ஒப்படைக்கிற அப்போ மாதிரி உங்களுக்கு கேள்வி எப்படி இருந்தாலும் இருக்கும். அந்த கேள்வி எனக்குமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ தூக்கின்படி ஜெயிலில் அடைச்சிருவானுங்க. ஜெயிலில் அடைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கபிலா கைலா சொல்லிட்டு வந்து காப்பாற்றிடுவான். அவன் காப்பாற்றும் போது ஒன்று சொல்லுவான், அப்போ தாண்டா எதுக்கு இவன் புதையில வாய விட்டானுங்களே என்னடா ரே கேஜிஎஃப் என்னடா ட்விஸ்ட் இதாடா ட்விஸ்ட். நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே கடவுள் வந்து புதையல் தர போறாரு போல, சரி ஓகே புதையல் தர போறாரு, ஏதோ தங்க இங்கே வரும் அந்த தங்க வச்சு இவனுக்கு மேலே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்போம் கரெக்டா. ஆனா கடவுள் இவனுக்கு என்ன புதையல் கொடுத்துருப்பாருன்னா சுதந்திரத்தை கொடுத்துருப்பாரு. லைக் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இப்போ நீ ஏதாச்சும் ப்ரே பண்ற அப்படின்னா கடவுள் வந்து உனக்கு ஷூ தான் கொடுப்பாரு, வந்து கப்பு கொடுக்க மாட்டாரு புரியுதா. அதே மாதிரி எனக்கு பள்ளம் தோன்றுவாங்க, புதையல் ஒண்ணு கிடைக்கும், அதுக்கப்புறம் இவனுக்கு எடுத்துட்டு ஓடுவானுங்க. அங்கெல்லாம் தான் நீ பீக்குடா, அதெல்லாம் சத்தியமா பீக்கு. மீதி பேர் ஏற்கனவே சண்டைக்கு தயாராக தான் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. பேசும்போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா, சத்தியமா சொல்றேன். வெறித்தனமா இருக்குடா. மேபி நார்மல் பர்சனுக்கு மேபி நான் வரலாறு தெரியாதவன் எவனாச்சும் வந்து அம்ட்டியா இருப்பான், வரலாறு தெரியாதவன் அம்ட்டா தான் அப்படிதான் சொல்லுவேன். சொந்த மண்ணோட வரலாறு தெரியாதவன் எவனா தான் அப்படிதான் சொல்லுவானுங்க. ஸோ வந்து யாரா இருந்தாலுமே யாராச்சும் தெரில, நம்ம மண்ணோட வரலாறு தெரில, நம்ம யாருன்னு தெரிலனா தயவு செஞ்சு போயிட்டு புக்கு எவ்வளோ புக்கு இருக்கு நம்ம யாருன்றத பாருங்கடா. நம்மள இந்தியாவே அடிக்க வந்தவனுங்க நம்ம மேல மட்டும் கை வைக்க முடியல அசோக்ல. ஸோ பேரெல்லாம் சொல்ல முடியாது, இந்த உலகத்தையே ஆளும் விட பலம் இருந்தாலும் நம்மளை வந்து மைக் வச்சிருக்கானுங்க. சரி ஓகேடா அதெல்லாம் பேசினா கரெக்டாக இருக்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்ஸாக உள்ள வந்துடும், அது இப்போ மலை கேஸ் போட்டுருவானுங்க. ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா மேபி வந்து நீங்கள் வந்து தமிழும் கிடையாது, நீங்கள் கனடா இருந்தீங்கன்னா அவங்க கனடா பற்றி வரலாறு படி, அதே மாதிரி வந்து நீ ஸ்ரீலங்கா இருந்தால் ஸ்ரீலங்கா பற்றி வரலாறு படி, அமெரிக்கானா அமெரிக்கா பற்றி வரலாறு படி. ஸோ வந்து வரலாறு படிக்கும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் பக்கம் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி வரலாறு படிங்க. ஸோ பாரதியார் யாருன்றதை படிங்க, பெரியார் யாருன்றதை படிங்க, சேரர் சோழர் பாண்டியர் யாருன்றதை படிங்க, ஜான்சி ராணி யாருன்றதை படிங்க, வேலு நாச்சியார் யாருன்றதை படிங்க. ஸோ உண்மையிலே நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதே பாரதியார் திங்க வேலு நாச்சியார் வரும்போது அடப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவேன். ஆனால் இப்பெல்லாம் அந்த அவங்க புத்து படிக்கும்போது என்னடா பாரதியார் என்னடா இவ்வளோ பண்ணிருக்காரு, வேலு நாச்சியார் என்னடா சிங்கம் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளாம் வந்து ஒரு மாதிரி இப்போதான் நமக்கு கண்ணு தெரியுது. லைக் வந்து நம்ம அந்த படிக்க வேண்டிய பாடலாம் நம்ம இப்போ படிக்க வேண்டிய வயசு. மேபி நம்மள ஏன் சின்ன வயசுல படிக்க வச்சு லைக் அதை மறக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு. ஸோ நம்ம இன்னைக்கு வரையும் திருவள்ளுவர் ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் பாரதியார் ஞாபகம் இருக்கு, நம்ம சின்ன வயசுல படிச்ச நினைவுகள் மட்டும் தான். என்னால இதே காலேஜ்ல போன செம்ல வந்து ஐ திங்க் வந்து பிகாம்ல யார் கண்டுபிடிச்சா, ஐ திங்க் எக்கனாமிக்ஸ் யார் கண்டுபிடிச்சா கேட்டா நான் சொல்ல தெரியாது. ஆனால் ஐ திங்க் திருக்குறள் யார் எழுதணும் திருவள்ளுவர் எனக்கு சொல்ல தெரியும். ஸோ மேபி அதனாலயா தெரியல. ஸோ வந்து வீடியோ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. ஸோ ஜஸ்ட் இந்த டெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ 2009 சில நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கும். நான் எந்த நிகழ்வுகள் சொன்னால் சேனலில் கன்ஃபார்ம் பேன் பண்ணி விட்டுருவானுங்க. ஏன் அந்த ஃபோட்டோ போட்டாலுமே வந்து சேனல் சைக்குள்ளும். ஸோ அதனால என்னால் வந்து போட முடியாது புரியுதா. ஸோ ஃபோட்டோ போட்டால் ஒரு அமெரிக்காக்காரனே வந்து பேன் பண்ணுறான்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றத பாருங்கடா. ஸோ போய் பாருங்க, நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
சொல்லுவாங்க. ஸோ லைக் வந்து நம்ம யாருன்னு அப்படி தெரிஞ்சது போல நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம யாருன்னு சொல்றது நான் வந்து நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கோடான்னு சொல்ல வரேன். புரியுதா? உடனே நான் அதை பரப்புறேன் இதை பரப்புறேன். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ அது என்னோட கடமை இல்லை. இது அனிமே சேனல். ஸோ வந்து அனிமே மட்டும் தான் நான் பரப்புறேன். புரியுதா? பட் ஆஸ் ஏ தமிழன் பத்தி பேச வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கு அப்படின்றது உண்மை. ஓகேவா? ஸோ எனிவே நான் இதுக்கப்புறம் வந்து மேபி ஷார்ட் ஃபிலிமில் குமரி கண்டம் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் வந்து நான் ஆம்சாங்கை வத்தியமாக நினைச்சே பார்க்கல. நான் வந்து இது ஒரு மக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் மக்கிட்டா இருந்தது இதை நான் ஏன்டா இது இப்போ இவ்வளோ நேரம் வலிச்சு பேசுகிறேன். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் கழிச்சு ஏன்டா இதை பற்றி பேசுறது கொஞ்சம் மனசு வலிக்குது. ஸோ நான் இதை பற்றி முன்னாடியே பேசுகிறோம். மேபி வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை செய்த டேரக்டரோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ ஆர் எனிவே யாராக இருந்தாலுமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி ஆசைப்பட்டா எனக்கு சொல்லாதீங்கடா. இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதை பற்றி பேசணும் உயிரை வாங்கினாங்க. ஸோ மேபி அங்கே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொமோட்னா யாரும் பண்ணுற மாதிரி கிடையாது. இருக்கிறத உள்ளபடியே சொல்கிறேன். ஸோ ட்ரெய்லரை பார்க்க போகிறவங்க கொஞ்சமாச்சும் 2009 நடந்த நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வரலாறை பற்றி தெரிஞ்சுட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் கடையை சத்தலாமா?